எதிர்காலத்தை ஆண்கள பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகளுடைய எதிர்காலம் செழிப்பாக வாழ்றது ஒரு ஆணுடைய, ஒரு உம்மாவுடைய, வாப்பாவுடைய, தாயுடைய, தந்தையுடைய அந்த வீட்டில் நடக்கக்கூடிய செயற்பாடுகள். வீட்டில் நடக்கக்கூடிய செயற்பாடுகள். இன்றைக்கு என்னோட தேவைகளை பூர்த்தியாக்கக்கூடிய வாகனத்தை நாங்க பாதுகாக்கிறோம், என்னோட கடைகளை பாதுகாக்கிறோம், என்னோட போனை பாதுகாக்கிறோம், அதே போல உடுப்புகளை பாதுகாக்கிறோம், அதே போல எங்களுக்கு இருக்கக்கூடிய காணி பூமிகளை பாதுகாக்கிறோம். ஆனா எந்த இடத்துல எங்களுடைய பிள்ளைகள் உருவாகுறாங்களோ அந்த வீட்டை நாங்க பாதுகாக்கிறது, வீட்டை பாதுகாக்கிறது. நாங்க எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிற வீடு ரிலாக்ஸ் ஆகிக்கிற இடம், எல்லாத்தையும் ஜுபா ஷேட் கலசெல்லாம் கலந்து போட்டு சந்தோஷமா ஈக்கிற இடம், கொஞ்சம் அழகா சுதந்திரமா சாப்பிட்ட இடம், வேண்டிய மாதிரி எங்களுக்கு புலங்கியலும் வேண்டிய மாதிரி பெண்களுக்கு புலங்கியலும் இல்லை. வீடு என்பது என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை ஆரம்பிக்கிற இடம். என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை நாங்க அதை நிர்ணயிக்கக்கூடிய இடம் தான் வீடு. என்னோட பார்வையில வீடுன்னு வரும் பொழுது 4 சுவர், கதவு, ஜன்னல், கூரை, படுக்கிறதுக்குரிய ஏற்பாடு, சாப்பிட்றதுக்குரிய ஏற்பாடு, சாப்பாடு சமைக்கிறதுக்குரிய ஏற்பாடு, உடுப்பு காய போடுறதுக்கு, உடுப்பு கழுகுறதுக்கு, அதே போல குளிர் சாதன பெட்டிகள், சோஃபா உட்கார்றதுக்கு, டைனிங் டேபிள் சாப்பிடுறதுக்கு, வாஷிங் மெஷின், ஃப்ரிட்ஜ், இப்படின்னு எங்களுக்கு அந்த ஊடுன்னு வரப்ப போகிற இந்த இது எங்களுக்கு வாழ ஒரு ஊடு இருந்தா இப்படி அமையணும். நாங்க பிளேன் போடுறோம், அந்த வீட்டுக்கு பிளேன் போடுற, வீட்டுக்கு பிளேன் போடப்போ போகல இது ஆண்கள் உட்கார்றதுக்கு, இது பெண்கள் உட்கார்றதுக்கு, இது ரூம் தங்குறதுக்கு, இது பாத்ரூம் டாய்லெட்டுக்கு, இது கிச்சன், இது அப்படின்னு சொல்லி இது மஹாலுக்கு அப்படின்னு சொல்லி நாங்க வீட்டுக்கு பிளேன் போடுறோம்.